Dear friends, தியானம் செய்தால் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டுமா? தியானம் செய்தால் நாம் நினைத்தது எல்லாமே வெற்றியா? தியானம் செய்தால் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்குமா? தியானம் செய்தால் வேறு என்ன நடக்கும்? போலி சாமியார்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஜெனுவனான மாஸ்டர் எப்படி நடந்து கொள்வார்? வாங்க, let's get into the video. போலி சாமியார்கள் எப்போதும் அவர்களுக்கென்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். ஒரு முகத்திரையை அணிந்திருப்பார்கள். நாம் விரும்பும் மாதிரியான ஒரு முகத்திரை அல்லது வேஷத்தை அவர்கள் அணிந்திருப்பார்கள். ஒரு சூடோ மாஸ்டர் நம்முடைய எதிர்பார்ப்பை எப்போதும் பூர்த்தி செய்வார். உண்மையான மாஸ்டர் யாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய மாட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை உண்மையான மாஸ்டர் என்று நிரூபித்தார். கடைசி நிமிடத்தில் அவருடைய நெருங்கிய சீடர்கள் உட்பட எல்லோரையும் விரக்தி அடைய வைத்தார். அவர்கள் அவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். இறந்தவரை உயிர்ப்பிக்க முடிந்தவருக்கு, பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுக்க முடிந்தவருக்கு, ஊனமுற்றோர்களை குணப்படுத்த முடிந்தவருக்கு, தன்னை சிலுவையில் அறையும் போது அவருக்கு ஏதாவது அற்புதம் செய்ய முடியாதா என்று எதிர்பார்த்தார்கள். அவர் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தவில்லை. That proves his authenticity. அவர் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக இங்கே வரவில்லை. ஆனால் ஒரு போலியான மாஸ்டர் எப்போதும் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். Sometimes he manages beautifully. பெரிய அதிசயங்கள் செய்வார். எனக்கு ஒரு மனிதரை தெரியும். என்மேல் அதிக மரியாதை வைத்திருந்தார். அவரே அவருடைய கதையை என்னிடம் சொன்னார். பல பக்தர்கள் அவரை வணங்கினார்கள். அவருக்கே காலம் செல்ல செல்ல அந்த வேஷத்தை தொடர்வது அவரை மிகவும் சோர்வடைய செய்தது. இட் இஸ் டயரிங். உண்மையிலேயே நாம் என்லைட்டன் மனிதராக இல்லாத போது அப்படி ஒரு மனிதராக நடிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்றிரண்டு அற்புதங்களை செய்து சமாளிக்கலாம். இட் இஸ் டயரிங். அவர் என்னை பார்க்க அழுது கொண்டே என்னிடம், என் பக்தர்களிடமிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எனக்கு போர் அடித்து விட்டது, நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது என்று புலம்பினார். அவருடைய பக்தர்களுக்காக பெரிய அதிசயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் அவருக்கு பெரிய கூட்டம் சேரும். பக்தர்களை பொறுத்தவரை நிறைய மனிதர்கள் வந்தால்தான் நாம் பின்தொடரும் மனிதர் சரியான நபர்தான் என்று நினைப்பார்கள். தனி நபராக பின்தொடர்ந்தால் சந்தேகமே வரும். இத்தனை ஆயிரம் பேர்கள் பின்பற்றுகிறார்கள், இத்தனை பேரும் தவறிழைக்க வாய்ப்பில்லை என்று நினைப்பார்கள். Remember, the reality is just the opposite. So many people cannot be right. அந்த மனிதர் மேலும் என்னிடம், நான் ஏதாவது அதிசயம் செய்து காட்ட வேண்டியிருக்கிறது, அதனால் ஒரு நாள் ஒரு ட்ரெயினை 7 நிமிடங்களுக்கு நிறுத்தி வைத்தேன் என்றார். நான் அவரிடம், எப்படி அதை செய்தீர்கள்? How did you manage it என்று கேட்டேன். அதற்கு அவர், it is very simple. நான் 3 பேருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதில் ஒருவர் டிக்கெட் கலெக்டர், அதாவது நான் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வேன். அவர் வந்து என்னிடம் டிக்கெட் கேட்பது போல் வந்து கேட்பார். நான் அதற்கு கோவப்பட்டுவிட்டு, எனக்கு எந்த டிக்கெட்டும் தேவையில்லை, நாங்கள் புனிதர்கள், நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்வோம் என்று சொல்வேன். இதுதான் எங்களுடைய பிளான். எனவே நான் பயங்கரமாக கோபப்பட்டேன். அவரும் பதிலுக்கு கோபப்பட்டார். நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து அப்படித்தான் நடிக்க சொல்லி இருந்தோம் என்று சொன்னார். இப்போது டிக்கெட் கலெக்டர் இந்த மனிதரை கம்பார்ட்மெண்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். இந்த மனிதருக்கு நிறைய பக்தர்கள் இருந்தார்கள். எப்போதும் பெரிய கூட்டத்தோடு தான் பிரயாணம் செய்வார். பாதி ட்ரெயின் முழுவதும் இவருடைய ஆட்கள் தான் இருந்தார்கள்.
அவர்கள் எல்லோரும் இறங்கிவிட்டார்கள். என்னை சந்திக்க வந்திருந்த மனிதர் உடனடியாக, எங்கே வண்டியை நகர்த்துங்கள் பார்ப்போம், நான் இந்த வண்டியை 1 இன்ச் கூட நகர்த்த அனுமதிக்க மாட்டேன் என்று ரயில்வே ஊழியர்களிடம் தனது கண்களை உருட்டியவாறு நின்று கொண்டிருந்தார். டிரைவரும் முயற்சி செய்தார். கார்டு கொடியசைத்தார். ஸ்டேஷன் மாஸ்டரும் கொடியை காண்பித்தார். ஒன்றும் நடக்கவில்லை. ட்ரெயின் நகரவே இல்லை. காரணம், என்ஜின் டிரைவருக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது, கார்டுக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 3 பேருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது. கடைசியாக அவர்கள் வேக வேகமாக சென்று தங்களை மன்னித்து விடுமாறு சொல்லி இந்த மனிதரின் கால்களில் விழுந்தார்கள். அவரை வண்டிக்குள் ஏறுமாறு சொல்லி வேண்டினார்கள். உங்களிடம் இனிமேல் ஒருவரும் பயணச்சீட்டு கேட்க மாட்டார்கள். நாங்கள் முட்டாள்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்றார்கள். இவரும் ட்ரெயினில் ஏறினார். உடனடியாக வண்டி கிளம்பியது. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய பக்தர்களானார்கள். He managed to do this miracle. மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டது. போலியான சாமியார்கள் உங்களின் ஆசைகளின் மொழியை பேசுவார்கள். அவர்கள், நீங்கள் தியானம் செய்தால் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதராகி விடுவீர்கள் என்று சொல்வார்கள். That is absolute nonsense. பெரிய அபத்தம் அது. மகரிஷி மகேஷ் யோகி மக்களிடம், நீங்கள் தியானம் செய்தால் நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள் ஆகிவிடுவீர்கள், பணக்கார மனிதர்களாகி விடுவீர்கள், சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களாகி விடுவீர்கள், மக்கள் மத்தியில் ஃபேமஸான மனிதர்களாகி விடுவீர்கள். எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள்தான் யாருமே எட்ட முடியாத உயரத்தில் இருப்பீர்கள் என்பார். இதைத்தான் நீங்களும் விரும்புகிறீர்கள். நீங்களும் ஓகே, தியானம் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காலையில் 15 நிமிடம், மாலையில் 15 நிமிடம் செய்துவிட்டால் போச்சு என்பீர்கள். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் போனால் போய் தொலையட்டும். ஆனால் வெற்றி நம்முடையதல்லவா? This is the most successful formula for success. நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறவே விரும்புகிறீர்கள். 1001 ஆசைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இப்போது சில சாமியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ தியானத்தின் மூலம் அடையலாம். பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும். ஆழ்ந்த தியானத்தின் போது நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் என்று சொல்வார்கள். இதுதான் உங்கள் ஆசைகளின் மொழியை பேசுவது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஆனால் உண்மை அதற்கு நேர் எதிர்மறையானது. என்னிடம் கேட்டால், நீங்கள் தியானம் செய்யும் மனிதராக இருந்தால் you will be a failure in life, an utter failure. ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லான மனிதராக இருந்திருந்தால் கூட, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைத்து கொண்டிருந்தாலும் கூட, தியானத்தால் சக்சஸ் மறைந்து போகும். காரணம், தியானம் உங்களை மிகவும் ரிலாக்ஸ் ஆன மனிதராக மாற்றிவிடும். நீங்கள் ஒரு நான் வயலண்டான, அன்பான, நான் காம்படிட்டிவான, நான் ஈகோயிஸ்டிக்கான, வெற்றியை பற்றி கவலைப்படாத மனிதராக மாறிவிடுவீர்கள். தியானம் உங்களை மகிழ்ச்சியான மனிதராக, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத மனிதராக மாற்றிவிடும். தியானம் செய்பவர் இன்வர்லி ரிச்சாக, இன்வர்லி எக்ஸ்டாட்டிக்காக இருப்பார். ஆனால் அவுட்வர்லி ரிச்சாக மாறுவாரா? ஹெல்த்தியான மனிதராக, சக்சஸ்ஃபுல்லான மனிதராக மாறுவாரா என்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. That is all sheer bullshit. ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணா இருவரும் கேன்சரால் தான் இறந்தார்கள். Can you find the greater meditators? ஜே கிருஷ்ணமூர்த்தி பல உடல் உபாதைகளால் அவதிப்பட்டார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டார். அவரை விட நன்றாக தியானம் செய்பவர் வேறு யார் இருக்கிறார்கள்? ஜே கிருஷ்ணமூர்த்திக்கு தலைவலி, ராமகிருஷ்ணாவிற்கு கேன்சர் என்று பார்க்கும்போது தியானம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நம்புகிறீர்களா? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நன்றாக இருக்கும், அவ்வளவே.
ரமண மகரிஷி கேன்சரால் இறந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்களில் உள்ள மகிழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். இதுதான் உண்மையான ஆரோக்கியம். உடலில் வேதனை இருந்தாலும் அவர் அதற்கு சாட்சியாக மட்டுமே இருந்தார். இதுதான் உண்மையான தியானம். So I say it is rare to find a true master today, and there are only pretenders. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.